இந்த கிரெடிட் கார்டுனால எனக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் லாபமாவே கிடைச்சது. ஆனா இதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டுனால என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 7,000 ரூபாய் போல நஷ்டமாச்சு. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க. நம்ம நம்பி வாங்கலாமா? நமக்கு ரிவார்ட்ஸ் தான் ஹெல்ப் ஆகுமா? இல்ல நிறைய நம்ம காசு தான் இழந்துருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரோடையுமே நான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை பத்தி பெட்டராகவே சொல்லி தர முடியும். ஏன்னா நான் ஒரு பேங்க்லயே ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ரிவ்யூ மூலமா உங்களுக்கு சொல்லி தரதை விட பேங்க்ல கிரெடிட் கார்டை வச்சு எப்படி பிசினஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மூலமா உங்களுக்கு இன்சைட்ல இருந்து இந்த கிரெடிட் கார்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லித்தரேன். நான் விக்னேஷ், திஸ் இஸ் மணி ஹெஸ் வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த ஆஃபர் இதுதான். இங்க ஒரு 14,000 ரூபாய் போல ஆஃபர் போட்டிருக்கு. ஆக்சுவலா நான் வாங்கும்போது ஒரு 18,000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சது. ஒன்றும் இல்லை, நம்ம சேனலோட வீடியோ குவாலிட்டி பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஃபோன் வாங்கலாம்னு டிசைட் பண்ணேன். ஸோ அப்பதான் இவ்வளவு பெரிய ஒரு ஜாக்பாட் ஆஃபர் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமா வாங்கும்போது எனக்கு கிடைச்சது. பட் என் ஃப்ரெண்டுக்கு நஷ்டமாச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு அவசர தேவைக்காக ஒரு 10,000 ரூபாய் போல கிரெடிட் கார்டுல இருந்து காசு வெளில எடுத்திருந்தான். லேட்டர் அவன் அதை மந்த்லி இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை அவன் இஎம்ஐயா மாசம் மாசம் கட்டிட்டே இருந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அதை அவனுக்கு பார்த்து சொல்லும் போது புரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் கட்டிட்டான். இன்னும் அந்த லோன் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 35-40% ஒரு பெரிய வட்டியை போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு கம்பெனியே இதுதான், நம்ம ஒரு 10 பேர்த்த லோன் கொடுப்போம், அதுல 4 பேர் கட்டாம போயிடுவான், அவனை பிடிச்சி 40-50% வட்டியை போட்டு மொத்தமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பேங்க்ஸ் வேணும்னு பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அப்படியா? கிடையாது. நாங்க பேங்க்ல கிரெடிட் கார்டு ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பல கிரெடிட் டிசிஷன்ஸ் எல்லாம் யோசிச்சு தான் கொடுப்போம். முக்கியமா அவங்களுக்கு நம்ம ஒரு 1,00,000 ரூபாய்க்கு எலிஜிபிலிட்டி தரோம்னா அந்த 1,00,000 ரூபாய்க்கு அவன் ஃபுல்லா ஸ்வைப் பண்ணி அதுல இருந்து காசு எடுத்தான்னா திருப்பி கட்டுறதுக்கு அவனுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா, அவனால கட்ட முடியுமா, அதுவும் நம்ம போடுற இந்த மெகா வட்டி 40% சேர்த்து கட்டுறதுக்கு அவனுக்கு முதல்ல வேலை இருக்காங்கிறதுனா 1க்கு 100 தடவை செக் பண்ணிட்டு தான் நாங்க கிரெடிட் கார்டே கொடுப்போம். ஸோ அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா உங்களால பே பண்ண முடியும்னு நம்பி தான் ஒருத்தருக்கு கிரெடிட் கார்டே தராங்க. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டை நீங்க முதல்ல முழுசா புரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டுனா என்ன? கடன் அட்டை தமிழ்ல சொல்லணும்னா. அதாவது ஒருத்தட்ட இருந்து கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கினா நம்ம திருப்பி தரணும். ஸோ நம்ம திருப்பி தர வேண்டிய கடன்கிற நினப்புல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தேவைக்கு ஒன்று தான் செலவு பண்ணணுங்கிறது கிரெடிட் கார்டு ஒரு முக்கியமான ரூல். நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் ஏன் கிரெடிட் கார்டு? நீங்க அதுக்கு ஒரு பர்சனல் லோனே பேங்க்ல போய் வாங்கிட்டு போயிடலாமே. உங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபாய் கடன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட வீட்டுல குழந்தைக்கு காது குத்தோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 3,000 ரூபாய்க்கு வட்டி போட்டாலே 300 ரூபாய் தான். 10% போட்டாலே ஒரு வருஷத்துல அந்த பேங்க் கிடைக்கும். 10,000 ரூபாய் போட்டா கூட 1,000 ரூபாய் தான் கிடைக்கும். பட் இந்த 1,000 ரூபாய்க்காக பேங்க் உங்களுக்காக ஒரு பிரான்ச் திறந்து வைக்கணும், அதுக்கு வாடகை கட்டணும், லைட்டு ஃபேனு அதெல்லாம் காசு தரணும். அதை தாண்டி அங்கே எம்ப்ளாய்க்கு 30-40,000 ரூபாய் போல சம்பளமுமே தரணும். இதுக்கு நீங்க 1,000 ரூபாய் தர போறீங்க. அதுக்காக 1 இயர்ல நான் சொல்றேன். உங்களை மாதிரி 30 பேருக்கு லோன் கொடுத்தாதான் அவங்களால முதல்ல அந்த எம்ப்ளாய்க்கான காசை தர முடியும். ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல உங்களுடைய செலவு ஆகுது. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு காசு திருப்பி தர முடியுமா அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர்னா சிபில் கம்பெனி தான் உங்கள்கிட்ட எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாகும். ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிம்பிளான அமௌண்ட் பண்ணலாம். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சு நான் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஓகேப்பா ஒரு நாள் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் பே பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி லிமிட் கொடுத்துருவேன். உங்க கையில ஒரு கார்டுமே கொடுத்துருவேன், 1 டைம் ஆஃபரா. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ கடன் வந்தாலும் நீங்க பேங்க் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் இல்லை, கஸ்டமருக்கு அது பெரிய தலைவலி இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து காசும் உடனே கிடைச்சிடும், பேங்க்குக்கும் அந்த செலவுலாம் பண்ண வேண்டாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க அந்த 1,00,000 ரூபாய் லிமிட்டுக்குள்ள எப்போ வேணாலும் ஸ்வைப் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில தான் நான் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுத்துருக்கேன். பேங்க்ல செலவுகளும் இல்லை, உங்களுக்கும் தேவையானது நடக்குதுனால இதுக்காக தான் கிரெடிட் கார்டுங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கவே பட்டது. பேங்கோட வேலையை ஈஸியாக்கிறதுக்கும் கஸ்டமரோட அலைச்சலையுமே குறைக்கிறதுக்காகவும் தான் முதல்ல உருவாக்கினாங்க. இதுல வந்து அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன தராங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கிரெடிட் கார்டை வச்சு காசு ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 30 நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே போட மாட்டேன். ஏன்னா ஒரு சின்ன பேமெண்ட் தான். ஸோ அதுக்காக எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே போட மாட்டேன். பட் 31 நாளைக்கு மேல போச்சு அப்படின்னா அப்ப எடுத்து நான் அதுக்கு வட்டி வாங்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது தான் பேசிக் ஐடியாவே இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா இது எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப பர்சனல் லோன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க காசை வாங்கும்போது உங்களை பத்தி ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. மறுபடியும் நீங்க எங்க வேலை செய்றீங்க, எவ்வளவு சம்பளம் ஏறி இருக்கு, எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த லோனை தருவாங்க. பட் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கிரெடிட் கார்டு வாங்கிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். லேட்டர் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி மொத்தமா காசை எடுத்துக்கிறீங்க, ஒரு 2,00,000 ரூபாய் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு ஒரு ட்ரெயினை பிடிச்சி நேரா பஞ்சாப் இல்ல ஜம்மு காஷ்மீர் பார்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பார்டர் கிராஸ் பண்ணா பாகிஸ்தான். இதுக்கு மேல அந்த பேங்கால உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா 5 வருஷம் முன்னாடி நீங்க கிரெடிட் கார்டு வாங்கினீங்க, இன்னும் அதை வச்சுட்டு இருக்கீங்க. 30 நாளைக்கு நீங்க போனதை அவனால ட்ராக் பண்ண கூட முடியாது. நீங்க இப்ப மத்தது ஏதாவது வண்டி லோனோ போன் லோனோ வாங்கினீங்கன்னா போனை பிடிங்கி வைக்கலாம், அதை வச்சு உங்க லொகேஷன் ட்ராக் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் தான் உங்களை நாங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஆனா நீங்க இப்ப என்னைக்கோ எனக்கு கிரெடிட் கார்டு நீங்க யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு நான் பெருசாக அதை பார்க்கவே இல்லை.
காசை ஸ்வைப் பண்றீங்க, பார்டர் தாண்டி வேற ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க 30 நாளைக்கு பேங்க் உங்களை தேடக்கூட மாட்டாங்க. ஏன்னா என்ன நம்பிக்கைன்னா நீங்க 30 நாளுக்குள்ள கட்டிடுவீங்கன்னு நம்பிக்கையில் இருக்காங்க பேங்க். ஸோ அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு நபர் நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கி காணாம போயிட்டாருன்னே தெரிய வரும். ஸோ பேங்க்கால அவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு வட்டி விகிதத்தை ஏற்றி வச்சிருக்காங்க. அதாவது இந்த கிரெடிட் கார்டுல இருந்து 10 பேர் லோன் வாங்குறாங்க அப்படின்னா 6 பேர் ஒழுங்கா கட்டிடுறாங்க. 4 பேர் கட்டல அப்படின்னா இந்த 4 பேரை வச்சுதான் 2 விஷயத்துல இன்கம் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஒண்ணு 6 பேர் ஒழுங்கா கட்டுறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடைக்க போறது இல்லை, பெருசா லாபம் கிடையாது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். நார்மலா இப்போ பர்சனல் லோன்ல வந்து ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா 20% 5% எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாதான் ஒழுங்கா கட்டுறவனுக்கு கட்டாதவன் வந்து சேர்த்து அதுக்கும் லாபம் தரத்துக்கு யூஸ் ஆகும். ஆனா இது வெறும் 5% தான். ஆனா 40% வட்டி போடுறாங்களே. ஸோ இன்னும் 20% எங்க போகுது அப்படின்னா, கட்டாத 4 பேர்ல 2-3 பேர் ஓடியே போயிட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப கையில மாட்டினவனை தான் பிடிச்சி மொத்தமா உரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடி போன 2 பேரையும் தாண்டி பாக்கி இருக்கிற 2 பேர்கிட்ட இருந்து மொத்த 10 பேருக்கான காசையும் பேங்க்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போதான் அவங்களுக்கு பிசினஸ் ப்ராஃபிட்டா போகுங்கிறதுனால தான் 40% வரைக்கும் கிரெடிட் கார்டுக்கு வட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா அந்த 30 நாளுக்குள்ள பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க வந்து அந்த குட் கஸ்டமர்ஸ்ல இருப்பீங்க. உங்களால பேங்க்கு தான் நஷ்டம், உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லி அதிகமா அட்வான்டேஜ் தான் இருக்கு. ஆனா ஒரு கொஸ்டின், ஏன் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் முதல்ல பேங்க் கொடுக்குறாங்க? கிரெடிட் கார்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு கடன் தானே, ஏன் ரிவார்ட்ஸ் அப்படின்னா 2 விஷயம் இங்க இருக்கு. ஒன்னு கஸ்டமர் ரிட்டன்ஷன். நீங்க வந்து கிரெடிட் கார்டு வாங்குறது மூலமா அந்த பேங்கை ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நான் HDFC பேங்க்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், எனக்கு அந்த பேங்க்ல அக்கௌண்ட்டே இல்லைனாலும் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பழகினதுனால நாளைக்கு வேற ஏதாவது ஒரு லோன் வேணும் அப்படின்னா எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்திருக்கும். ஸோ நான் முதல்ல கிரெடிட் கார்டு இருக்கிற என்னோட HDFC பேங்க்குக்கு தான் போவேன். அண்ட் அந்த பேங்க்குக்குமே நான் கிரெடிட் கார்டை மாசம் யூஸ் பண்ணதுனால நான் எப்படி ப்ராப்பரா பே பண்றேன்னா இல்லைங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியும். ஸோ என்ன நம்பி ஈஸியா லோன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேங்க்குக்கும் லாபம், கஸ்டமருக்கும் லாபங்கிறதுனால இந்த கிரெடிட் கார்டை உங்களை யூஸ் பண்ண வைக்கணும்னா உங்களுக்கு காசு தேவைப்படுதோ இல்லையோ நான் உங்களுக்கு சில அட்வான்டேஜ் தரேன் அப்படின்னு சொன்னா அதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதனால பேங்க்குக்கு ஒரு லாபம் இருக்கு. ஆனா இந்த அட்வான்டேஜ் தான் தரதுனால அதுக்கான காஸ்ட்டை யார் சம்பாதிப்பா? அதாவது இப்ப நான் 18,000 ரூபாய்க்கு அந்த போனை டிஸ்கவுண்ட் எடுத்தேன்ல, அப்ப அந்த அட்வான்டேஜ்க்கான காசு எனக்கு எப்படி போயிருக்கும்? இங்கதான் ஒரு பெரிய உண்மை இருக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கிரெடிட் கார்டுல மோஸ்ட் ஆஃப் த காசை வந்து வட்டியா கட்டி வாங்குறது கிடையாது. இன்ஸ்டெட் மோஸ்ட் ஆஃப் த காசு பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து குவியும். எப்படின்னா இப்ப நான் வாங்கினது நத்திங் ஃபோன் 3, அதுலதான் நீங்க இப்ப இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வீடியோவை தான். ஸோ இப்போ இந்த ஃபோன் கம்பெனிக்காரன் என்ன வச்சிருப்பான் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஃபோன் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, பெருசா இந்த ஃபோன் வந்து சேல்ஸ் ஆகல அவங்களுக்கு. ஸோ லாஸ்ட் கொஞ்சம் பீஸ் இருக்கு, இதை இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் புஷ் பண்ணக்கூடாது, இப்பயே முடிச்சு விட்டணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆடி தள்ளுபடியில் தரா மாதிரி கிரெடிட் கார்டுல தள்ளுபடியில் தருவாங்க. ஸோ எப்படி நான் இந்த ஃபோனை வந்து நான் நினைச்ச ரேட்டுக்கு விற்க முடியாது, பழசாயிடுச்சு, நான் அதை விற்க தான் போறேன். நான் என்ன பண்றேன், இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி சேல்லாம் நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் ஆஃபரா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படியும் சேல் நடக்க போகுது, நான் எப்படியும் டிஸ்கவுண்ட்ல குறைச்சுதான் ஆகணும். ஆனா எல்லாருக்கும் குறைக்காம இந்த பேங்க்ல இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க மட்டும் குறைக்கிறேன் அப்படின்னா 2 விஷயம் நடக்குது. ஒன்னு, அந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறதுனால பேங்க்குக்கு ஒரு லாபம் நடக்குது. அந்த கம்பெனியோட போன் வாங்கும்போது நீங்க அந்த பேங்கை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. கம்பெனிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நானே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாம்சங் போன் தான் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தேன். ஆனா இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர்னால எனக்கு 18,000 ரூபாய் குறைஞ்ச உடனே எனக்கு இந்த நத்திங் போன் வந்து இன்னும் பெட்டரா தெரிஞ்சுது. ஸோ எல்லாமே சேமா இருக்கு, நமக்கு ஆஃபர்ல பெருசா கிடைக்குதுங்கிறதால நான் இந்த போனை வாங்கிட்டேன். ஸோ வேற ஒரு போனை வாங்குறவங்க கூட அவங்ககிட்ட இந்த கிரெடிட் கார்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பிராண்டை வாங்குவான். ஸோ அதனால ஒரு வகையான சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பிளஸ் எனிவேஸ் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் தரதான் போறாங்க, அதை இந்த பேங்க்ல இருந்து அப்படின்னு சொல்றது மூலமா அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு தான் பிராண்ட்ஸும் ட்ரை பண்றாங்க. ஸோ கஸ்டமரா எனக்கு 18,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த நத்திங் கம்பெனிக்காரனுக்கு விற்காத இந்த ஒரு போனை விற்க முடிஞ்சது, அட்லீஸ்ட் அவங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு விற்க முடிஞ்சது. இதை தவிர பேங்குக்கு நத்திங் கம்பெனி வந்து ஒரு காசு கொடுத்துருப்பாங்க. இப்ப 18,000 ரூபாய் எனக்கு டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா அதுல ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய் போல கமிஷனா மட்டுமே பேங்க்குக்கு போயிருக்கும். மினிமமா நான் சொல்றேன், ஒரு 1800 ரூபாய் 2000 ரூபாய் கூட வந்து அந்த 10% வரைக்கும் கூட பேங்க் கமிஷனாவே நத்திங் கொடுத்துருவாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பிராண்டு காஸ்ட்டை குறைக்கிறாங்க, பட் சேல்ஸ் அதிகப்படுத்துறாங்க. பேங்குக்கு கமிஷன் நத்திங் 10 கிடைக்குது. ஒருவேளை அதாவது எந்த கம்பெனியா இருந்தாலும் அப்படிதான், ஒருவேளை நான் பேமெண்ட் பண்ணாம விட்டேன்னா என்கிட்ட இருந்து வட்டி கிடைக்குது. அட் த சேம் டைம் முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுறது பிராண்டிங். ஸோ இப்போ இந்த ஃபோன் வாங்கினதுனால நாளைக்கு நான் ஒரு வீடு வாங்குறேன்னா அதே பேங்க்கிட்ட போய் லோன் எடுப்பேன். ஸோ பேங்குக்கும் நல்லது கிடைக்குது, எனக்கும் 18,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இது ஒரு வின் 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 சிச்சுவேஷன் ஏற்படுத்துது. கஸ்டமருக்கும் லாபம், பேங்குக்கும் லாபம், கம்பெனிக்காரனுக்கும் லாபம். இது தவிர சில போன்ஸ்லாம் வந்து அட்வர்டைஸ் வந்து பெருசா போட மாட்டாங்க. இப்போ நத்திங் போனுக்கே பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் வந்து டிவியில பெருசா வராது, ஐபோன் வர மாதிரியோ சாம்சங் வர மாதிரியோ. இது ஒரு ஃப்ரீ ஆடு. ஏன்னா இப்போ இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான், நாங்க HDFC கார்டு வச்சிருக்கோம், எங்க மூலமா நீங்க வாங்கினீங்கன்னா இந்த போனை கம்யூனிட்டில வாங்கலாம்னு சொல்றாங்க. ஸோ பேங்க்குக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாதிரி ஆச்சு, அந்த போனுக்கும் இன்டெரக்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு.
ஸோ இந்த மாதிரி பல வகையில பிசினஸஸ்க்கு லாபம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கிரெடிட் கார்டு பிசினஸ் பேசிக்கா இயங்கிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் ஆஃபர்லாம் ஜென்ரேட் பண்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பேங்க்ல நாங்கள் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கஸ்டமர்ஸ் யாராவது காசு வாங்கிட்டு, இப்போ என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு அவசர தேவைக்காக 10,000 ரூபாய் அவன் எப்பவுமே என்கிட்ட மாசம் 2,000 ரூபாய் 3,000 மாச கடைசியில வாங்குவான். வாங்கிட்டு அடுத்த மாசம் சம்பளம் வந்தோடனே ஷார்ப்பா திருப்பி கொடுத்துருவான் கரெக்டா. அதனால நானும் அவன் நம்பி கொடுத்துட்டு இருப்பேன். பட் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு கிட்ட அவன் போனது காரணம் என்னன்னா, எப்பதாலும் நம்ம இவன்ட்டு கேட்டுனே இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நம்ம டேரக்டா கிரெடிட் கார்டு போயிட்டோம்னா நம்ம ஈஸியா எடுத்துடலாமேன்ட்டு. ஆனா இங்க 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, கிரெடிட் கார்டுலாம் வந்துட்டு ஏதாவது நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு காசே இல்லாம அது கடன்ல கொடுத்துருவாங்க. ஆனா காசா வித்ட்ரா பண்ணி வெளில எடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு சார்ஜ் போட்டுருவாங்க. நீங்க 2,000 ரூபாய் எடுத்திருப்பீங்க, அவன் வந்து உங்களுக்கு 2,250 சார்ஜ், அந்த ஒரு 250 சார்ஜ் போட்டு 2,250 உங்களுக்கு போட்டுருவான். அது தெரியாம நம்ம 2,000 ரூபாய் மட்டும் பே பண்ணிட்டோம்னா அந்த 250 ருபீஸ்ல இருந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு அப்படியே பெருசு பெருசா வளர்ந்துட்டே போய் பயங்கரமா ஏறிவிடும். அதை தவிர நீங்க பெட்டர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பேக்கெட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு முதல்ல பாருங்க. என்கிட்ட இந்த போன் வாங்குறதுக்கான காசு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா 10 மாசமா மாசம் ஒரு அமௌண்ட்டை வந்து எஸ்ஐபி பண்ற மாதிரி, ஆர்டி போடுற மாதிரி என் பேங்க் அக்கௌண்ட்லேயே சேர்த்து வச்சிருந்தேன். மாசம் அவ்வளவு ரூபாய் வந்து என்னுடைய காசு எடுத்துன்னு அதில் போட்டுருவேன். கரெக்டா 10 மாசம் முடிவில் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா 8 மாசத்துக்கு இந்த ஆஃபர் கிடைச்சது. ஸோ மற்ற யூஸ்க்காக வச்சிருந்த இந்த எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் காசு வச்சிருந்தேன், அதையும் எடுத்து இதில் போட்டு இந்த டிஸ்கவுண்டட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வாங்கிட்டேன் கிரெடிட் கார்டு மூலமா. வாங்கின அடுத்த செகண்டே கிரெடிட் கார்டுக்கான பில்லையும் கட்டிட்டேன். ஸோ என்கிட்ட பேங்கால ₹1 கூட வட்டி போட முடியாது, எனக்கு லாபமும் கிடைச்சது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பேக்கெட்ல காசு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருள் தேவைன்னு செக் பண்ணி பாருங்க. 2வது கிரைட்டீரியா இதுதான். பொருளும் தேவைப்படுது, காசும் இருக்கு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்கினா உங்களுக்கு ரிவார்ட்ஸ்னால இந்த பொருள் விலை இன்னும் குறையுமான்னு பாருங்க. ஆமா அப்படின்னா அப்ப நீங்க அந்த பொருளை கிரெடிட் கார்டு மூலமா வாங்கிட்டு உடனே காசை திருப்பி கட்டிடுங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 பேருக்குமே நான் சொன்ன மாதிரி லாபம். முக்கியமா கஸ்டமர்ஸ் ஆன நமக்கு இதனால நல்லாவே லாபம் கிடைக்கும். நம்ம வந்து கம்மியான பிரைஸ்ல அந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டை ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டீங்க, டிசிப்ளின் இல்லை, நான் ஒரு அவசரத்துக்காக ஒரு ₹1,000 ₹2,000 எடுத்துருவேன், பாரு என்கிட்ட பாக்கெட்ல காசே இருந்தாலும் நான் இதை வச்சு பொருள் வாங்குவேன் அப்படின்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டே வாங்காதீங்க. உங்களால பேங்க்குக்கும் நஷ்டம் தான். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து காசை வாங்குறதுக்காக ஒரு ஏஜென்ட்டுக்கு காசு கொடுக்கணும், அவனுக்கு பெட்ரோலுக்கு செலவுக்கு காசு தரணும், உங்க வீட்டை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சும்மா இல்லை. அதெல்லாம் காசு கொடுத்து அவங்க என்னெல்லாம் பண்றதுங்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இவங்க எங்க இருக்காங்க, ஓடி போறாங்களா அப்படிலாம் செக் பண்ணி பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சு பண்ணணும். இது பேங்க்குக்கும் தலைவலி தான். அதனால நீங்க கட்டக்கூடாதுன்னு பேங்க்கும் நினைக்க மாட்டாங்க. ஸோ கிரெடிட் கார்டை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது, பேங்க் பின்னாடி வச்சு எப்படி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நீங்களும் கிரெடிட் கார்டு வாங்க போறீங்க அப்படின்னா நான் பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், ஆக்சஸ் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், அதோட லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது மூலமா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கீழே லிங்க் மூலமா அந்த கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கிக்கோங்க. விக்னேஷ்.